வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13 இருந்து பாருங்க. ஆண்டவர் என்ன அருமையான வாக்கு தத்தங்களை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் ஆட்டு மந்தையையும் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்புறம் பாருங்க 14வது, சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. 15வது வசனம், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு அடே அப்பா ஆசீர்வாதத்தை என்ன மாதிரி வாக்கு பண்ணுகிறாரு. நான் சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு இதை பொருந்தினதை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு மக்களாகிய நமக்கு இது அதிகமாய் பொருந்தும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவோம், சகல ஜனங்களை பார்க்கலாம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எனக்குள்ளும் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குவார்.